ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்துல ஜடாயுவோட பங்கு என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே சூரிய பகவான நல்லாவே தெரியும். சூரிய பகவானோட தேரோட்டி அருணன். அந்த அருணனுக்கு 2 மகன்கள், ஒன்னு ஜடாயு, இன்னொன்னு சம்பாத்தி. 2 பேருமே கழுகுகள். அது மட்டும் இல்லாம மொத்த கழுகுகளோட அரசராகவும் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் தசரத மகாராஜா காட்டுக்கு வேட்டையாட வரும்போது அவர் ரொம்ப டயர்டாகி அங்கேயே தூங்கிடுறாரு. அவர் தூங்கும்போது பக்கத்துல இருக்கிற புத்து மேல அவரோட கால் பட்டுருது. அந்த புத்து கலைஞ்சு போய் அதுக்குள்ள இருக்கிற பாம்பு தசரத மகாராஜாவை கொத்த வருது. அதை பார்த்த ஜடாயு மேல இருந்து பறந்து வந்து அந்த பாம்பை அந்த இடத்துல இருந்து தூக்கி போட்டு தசரத மகாராஜாவை காப்பாத்துது. தசரத மகாராஜா ஜடாயுவால தான் உயிர் தப்பினாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஜடாயுவோட பேச தொடங்குறாரு. 2 பேரும் பேச பேச 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாம தசரத மகாராஜாவோட களைப்பு தீர்றதுக்காக பழங்களும் தண்ணீரும் கொண்டு வந்து கொடுக்கிறாரு ஜடாயு. ரொம்பவே இணைப்பிரியா நண்பர்களா மாறுறாங்க தசரத மகாராஜாவும் ஜடாயுவும். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ராமர், லக்ஷ்மணன், சீதை கைகேயோட வரத்தால காட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வரும்போது காட்டுல ஜடாயு ராமரையும் லக்ஷ்மணனையும் சீதையும் சந்திக்கிறது மட்டும் இல்லாம தசரத மகாராஜாவை பத்தி விசாரிக்கிறாரு. தசரத மகாராஜா இறந்துட்டாரு அப்படின்றத கேள்விப்பட்டு ஜடாயு தார தாரையா கண்ணீர் விடுறாரு. அது மட்டும் இல்லாம மயங்கியும் விழுந்துடுறாரு. ராமர் ஜடாயு மேல தண்ணி தெளிச்சு அவரை எழுப்பி, இந்த அளவுக்கு எங்க அப்பாவோட நீங்க நெருங்கிய நண்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஜடாயு, உங்க அப்பாக்கு மட்டும் நான் நண்பர் இல்ல, இன்னிலிருந்து உங்களுக்கும் நான் நண்பர் தான். உங்க 3 பேருக்கும் இந்த காட்டுல என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. ஜடாயு உதவி செய்யறேன் அப்படின்றத சொல்றதோடு மட்டுமல்லாம உயிரை கொடுத்து அந்த உதவியை செஞ்சு முடிச்சாரு. ராவணன் சீதைய புஷ்பக விமானத்துல தூக்கிட்டு போகும்போது கடைசி வரைக்கும் ஜடாயு போராடினாரு. ஜடாயு அந்த போராட்டத்துல ராவணனை எவ்வளவு காயப்படுத்தினாரு, சீதையை காப்பாத்தினாரா இல்லையா, கடைசியில ராமர் கிட்ட உயிர் போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஜடாயு டீடைல்டு ஸ்டோரி லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. சீதையை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சு எடுத்த அந்த முயற்சியில உயிர் துறந்ததுனால நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல ஜடாயுக்கு பாசிட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.